development and environment. இதுதான் டாபிக், 9th டாபிக். ஸோ பீப்புள் அப்படிங்கும்போது நம்ம பீப்புள் இந்த கேட்டகரியில் நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் இந்த பீப்புள் அப்படிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெமோகிராபிக்ஸ்ல வர கேட்டகரிஸ் வரும். சரி, அந்த மைக்ரேஷன், ரைட், அது போக அந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இவ்வளோ கனெக்ஷன்ஸ், ரைட், அண்ட் டெவலப்மெண்ட்ங்கும் போது ரெண்டு, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான், தென் என்விரான்மெண்ட் இதுல காமன். ஸோ சிலபஸ் என்னெல்லாம் உள்ள என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். அந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஒரு புரோட்டோகால், இன்டர்நேஷனல். ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட ரெண்டு என்விரான்மெண்ட்டுக்காக, ரைட், டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனால கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ரெண்டு அச்சீவ்மெண்ட் தான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மில்லினியம் டெவலப்மெண்ட், அது ரிப்பீட் ஆயிட்டேன், மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது கொஞ்சம் முக்கியம், ரைட். உள்ள நம்ம டீடைல்டா பார்ப்போம். அடுத்த இஷ்யூஸ் இதெல்லாம் மிச்சதெல்லாம் ரொம்ப காமன் தான், நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க, ரைட். என்விரான்மெண்ட் இஷ்யூஸ், தென் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ், இம்பாக்ட் ஆஃப் பொல்யூட்டன்ட், இதெல்லாம் நம்ம 7th 8th படிச்சது. அந்த விஷயத்த நம்ம திரும்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ண போறோம், ரைட். தென் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ், அந்த விண்ட், ரினியூபிள் எனர்ஜி, நான் ரினியூபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான், ரைட். அண்ட் ஃபைனலி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது கொஞ்சம் முக்கியம், ரைட். இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்சு நீங்க புதுசா என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி என்ன அப்படின்னா, we know something, ரைட். நம்ம அந்த சம்திங், அது தெரிஞ்ச விஷயத்த என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்ப என்ன பண்ண போறோம், ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ எப்போ எந்த வருஷம் வருது அப்படின்னா, இயர் மறக்காது. மில்லேனியம் அப்படிங்கும்போது இயர் மறக்காது. இன் செப்டம்பர் 2000, ரைட். ஸோ 2000 நியூயார்க்ல வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஸோ யூஎன் மில்லேனியம் டிக்ளரேஷன், அதான் சரி, யூஎன் மில்லேனியம் டிக்ளரேஷன். இதோட எய்ம் என்ன அப்படின்னா, ரெடியூசிங் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னா, பாவர்ட்டி இருக்கக்கூடாது, ரைட். நம்ம வந்து என்ன ஆச்சு, பூமி வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு, பட் இன்னும் என்ன இருக்கு, பாவர்ட்டி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன இருக்கோம், இன்னும் பீப்புள் என்ன இல்லை, அந்த அளவுக்கு பெருசா வளரல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து ஃபுல்லா குறைச்சிடணும், ரைட். அண்ட் இவங்களோட எத்தனை வருஷத்துல அந்த இது டென்யூர் எவ்வளவு வைக்கிறாங்க அப்படின்னா 15 years, ரைட், டு பி அச்சீவ்டு பை 2015. பட் இது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தான், சரியா, இது கொஞ்சம் ஃபெயிலியர் தான். ஏன்னா டக்குன்னு சரி நம்மளால முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல ஒரு 8 கோல் வச்சிருப்பாங்க. 8 கோலுமே என்ன அப்படின்னா, ஸ்டில் நவ் ஒரு 60% தான் என்ன அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், சரியா. பட் என்ன வச்சிருந்தாங்க, 2015 என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்த 8 என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், ரைட், நம்மளால முடியும், ரைட், கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்லைட்ல இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மேபி ஷார்ட் ஃபார்ம்ல கேட்கலாம், எம்டிஜினா என்ன அப்படின்னா, ஸோ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ரைட். எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2000, ரைட். ஸோ யூஎன் மில்லேனியம் டிக்ளரேஷன், அந்த 8 கோல் என்ன அப்படின்னா நான் சொல்றேன், ரைட், நீங்க கேட்டுக்கோங்க. நான் பிடிஎஃப் அனுப்பும்போது அதை நீங்க பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் அதான் நம்ம ஏமிங் அட் ரெடியூசிங் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அதான் ஃபர்ஸ்ட் கோல். ஸோ எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், அதான் ஃபர்ஸ்ட் கோல், சரியா. எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். செகண்ட், அச்சீவ் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன். நீங்க அந்த 8 கோலையுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருக்கும், சரியா. எல்லாம் நம்ம வழக்கமா கேட்டதா தான் இருக்கும், ரைட். புதுசாலாம் நம்ம எழுத இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ரெண்டாவது, செகண்ட் ஒன் இஸ் அச்சீவ் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன். Third one, promote gender equality, right? Promote gender equality and empower women. So third one வந்து promote gender equality and empower women. Fourth one, reduce child mortality. So fourth one, reduce child mortality. Fifth one, improve maternal health. So 4, 5 ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், சரியா. ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் உண்டு. இம்ப்ரூவ் maternal health. And sixth one, combat HIV, AIDS, malaria and other diseases. Combat HIV, AIDS, malaria and other diseases. And second last என்ன அப்படின்னா, ensure environmental sustainability. And the final one is develop a global partnership for development. So develop a global partnership for development. அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம
இதுல சக்சீட் ஆகல. இந்த 8 கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட். அதனாலதான் இந்த எம்டிஜி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரைட். இது போக வேற கொஞ்சம் டீடைல்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதுல யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் செகண்ட் பாயிண்டா பார்த்திருக்கோம். அதுல அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க, ஏன் அப்கோர்ஸ் இந்த இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி எஜுகேஷன் ஒன்றும் அந்த சக்சீட் ஆயிட்டோம் ரைட். எல்லா ஊர்லயுமே ஸ்கூல் இருக்கு, எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன பெர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேர்ல்டு வைடா 91% ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். 2015ல 91% ஃபுல்ஃபில் ஆயிருக்கும்னு பார்த்தாங்க. பட் அது அவ்வளவு தூரம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எல்லா கண்ட்ரியும் ஒண்ணு போல இருக்காது, உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆக்சஸ் டு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஹஸ் ஆல்சோ பீன் இன்க்ரீஸ்ட். ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி அதுவுமே என்ன அப்படின்னா கொஞ்சம் சாத்தியம் இருக்கு. சரி, இதெல்லாம் கொஞ்சம் மைனர். பட் இது ஒரு சில விஷயங்கள் இப்படி இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா இந்த எம்டிஜிங்கிறது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா ரைட், இப்படி பிளான் போட்டா என்ன செய்யாது, செட் ஆகாது. ஸோ வி நீட் சம் எஃபெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா 2016ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா அந்த எம்டிஜில நம்ம பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் திருத்தி ரைட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் மேனரா கொண்டு வரலாம் அப்படிங்கறதுனாலதான் எஸ்டிஜி கொண்டு வந்தாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். பட் இது கம்பேரிங் டு எம்டிஜி இது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் ஒன் தான் ரைட் மோஸ்ட்லா. பட் இதுல என்ன அப்படின்னா 17 கோல்ஸ் ரைட், அதுல 18 இருந்துச்சு, இதுல என்ன அப்படின்னா 17. இதுல 17லயுமே என்ன அப்படின்னா தான் சரியா, அந்த 8 தானே தவிர வேற புதுசா அப்படி ஒண்ணும் சேர்க்கல. பட் அந்த 8 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதை தனியா கொண்டு வந்துருவாங்க. சரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தனியா கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி இது இந்த ஒரு இதை வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நோ பாவர்ட்டியை தனியா கொண்டு வந்து ஜீரோ ஹங்கரை தனியா கொண்டு வந்திருப்பாங்க. பட் நீங்க எம்டிஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே கோல்ல எல்லாமே வந்துடும் ரைட். அதுல என்ன வந்து எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். பட் இங்க என்ன சொல்றாங்க, நோ பாவர்ட்டி அது ஒரு சரியா. இந்த ரெண்டையுமே கொஞ்சம் உடைச்சு கொஞ்சம் எஃபெக்டிவா பண்றாங்க. பட் அப் டு த மார்க் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் தான் எஸ்டிஜி. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்டிஜிய இந்த 17 கோல் இருக்கு அப்படின்னா அந்த 17 கோலுக்குமே தனித்தனியா பிளான் போட்டு ரைட், அது எங்கெல்லாம் வீக் ஆட்டாங்க மாதிரி போட்டு எந்தெந்த சர்க்கிள்ஸ் டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் எஃபெக்டிவாவே கொண்டு போறாங்க. Right, this came into effect in 2016, but to be achieved by 2030. Next 15 years, right? இன்னொரு 6 வருஷம் தான் இருக்கு. SDG எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு மேபி 2030ல தெரியும். It is a set of 169 targets. இது கொஞ்சம் முக்கியம் சரியா. சோ டார்கெட் எவ்வளவுன்னு பாருங்க, 169. இது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா யூஎன் கீழ இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே எஸ்டிஜியை அடாப்ட் பண்ணிருப்பாங்க, பட் எம்டிஜிய அடாப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. யூஎன் கவுன்சில்ல இருக்கும் ஓகேவா. அந்த யூஎன் கவுன்சில் இருக்க எல்லாருமே என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல வந்து எடுத்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் சரியா, ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு மொத்த கண்ட்ரிஸ் சேர்ந்து ரொம்ப பிராங்கா சொல்லணும் அப்படின்னா மொத்த குளோபும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் தான் என்ன அப்படின்னா எம்டிஜி இந்த அளவுக்கு எல்லாரும் வரல. இன்னும் காரணம் என்ன அப்படின்னா அந்த டைம்ல நடந்த வார், ஒரு சில வார் கொஞ்சம் முக்கியமான ரீசன் ரைட். அண்ட் இதுலயும் நான் சொன்ன மாதிரி நோ பாவர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் கோல். இட் இஸ் செட் ஆஃப் 169 டார்கெட் aiming at 17 goals சரியா. அண்ட் அந்த 17 goals என்னெல்லாம் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்றேன் பாருங்க. ஸோ நோ பாவர்ட்டி ஃபர்ஸ்ட் கோல், நோ பாவர்ட்டி. செகண்ட் கோல் என்ன அப்படின்னா ஜீரோ ஹங்கர் அண்ட் வெல்பீயிங் எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் தான். குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், maybe இது கொஞ்சம் affordable and clean energy right, and decent work and economic growth, industry, innovation and infrastructure, reduced inequality, sustainable cities and communities, responsible consumption and production. So இதுவும் கிட்டத்தட்ட அந்த 7 ஓட சேர்ந்ததுதான். affordable and clean energy-யும் responsible consumption and production இதுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. then climate action, life below water, life on land, peace and justice, strong institution, கடைசியில் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டு அச்சீவ் த கோல்.
ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா அந்த 17 கோல்ஸ். நீங்க ஃபுல்லா டீட்டெயில் எல்லாம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் எப்பெல்லாம் நீங்க அந்த பிடிஎஃப் ரீட் பண்றீங்களோ அப்ப அந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோம். சரியா? அடுத்து ஃபைனல் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த எஸ்டிஜி இதுலயே ஸ்லைட்லயே ஃபைனலா ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இதை அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா யூஎன்டிபி, ரைட், யுனைடெட் நேஷனோட அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரைட், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த யூஎன்டிபி காரங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடுறாங்க. சரிங்களா? 3 வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு 15 வருஷம் கனெக்ட் பண்ணாம என்ன பண்றாங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணி சின்ன சின்ன ஷார்ட் 3 வருஷம் 3 வருஷம் கோலோட க்ரோத் எப்படி இருக்கு, ரைட், அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்கு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடுறாங்க. ரைட். சோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்றதுனால என்ன அப்படின்னா எஸ்டிசியோட டெவலப்மெண்ட் ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரைட். சோ புரியுதா உங்களுக்கு? இந்த 2 தான். சரியா? மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். மில்லினியம் ஃபர்ஸ்ட் 15, சரியா, 2000 இருந்து 2015 அண்ட் இங்க 2015 to 2030. மேல உள்ளது 8, ரைட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் 17. சரியா? அண்ட் இதுலதான் என்ன வருது அப்படின்னா யூஎன்டிபியோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எதுல வருதுன்னு கேட்கலாம். மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா. அந்த நேம்லயே அவங்க எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சஸ்டைனபிள். தென் we move to the 5th one, human and environment interaction. ஸோ இந்த கேட்டகரியில பார்க்கும்போது நமக்கு இந்த 3 ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஹியூமன் அண்ட் மனுஷனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள அந்த இன்டராக்ஷன், அந்த கனெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் we all know இந்த 3ஐயும் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட்? இந்த 3 பாயிண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த சப் டாபிக் மட்டும் பாருங்க. டிபெண்ட், மாடிஃபை, அடாப்ட். ஸோ டிபெண்ட் அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் ரெண்டும் அப்படின்னா ரெண்டும் சொல்ல முடியாது. என்விரான்மெண்ட் ஹியூமன் பீங்ஸ் கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. பட் ஹியூமன் பீங்ஸ் நம்ம வாழ்றதுக்கும் வளர்றதுக்கும் என்விரான்மெண்ட் இட் இஸ் வெரி நெசசரி. ஸோ அப்கோர்ஸ் சர்டன்லி we are totally depend on environment. சரியா? ஸோ பேசிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங். பட் இது போக எல்லாமே என்னதுதான்? இப்போ எல்லாத்தையும் என்ன அப்படின்னா நமக்கு என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம கிடையாது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டிபெண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா மாடிஃபை. ஸோ மாடிஃபை அப்படிங்கும் போது இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மனுஷன் எப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாலும் அப்பத்துல இருந்து இது ஆரம்பிக்கும். ஸோ மாடிஃபை அப்படிங்கிறது, ரைட்? ஸோ என்ன பண்றான், அவனுக்கு ஏற்ற பொருள் என்ன பண்றான் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணாங்க முன்னாடி, சரியா, முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸோ ட்ரைபல்ஸா இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா காட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேட்டைக்கு போவாங்க. இல்ல அப்படின்னா பழங்கள் அது இல்ல ஃப்ரூட்ஸ் இல்ல கிழங்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா இவங்க போய் தேடிட்டு வருவாங்க, ரைட்? ஸோ இந்த மாடிஃபைங்கிறது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர். எப்ப அவன் வந்து இந்த ஏற்கலப்பை, ரைட், இதெல்லாம் கண்டுபிடிச்சு எப்ப அவன் வந்து when he started அக்ரிகல்ச்சர் அப்பதான் மாடிஃபை அப்படின்னு மாற ஆரம்பிக்குது, ரைட்? பருவம் பார்த்து பயிர் செய்ய ஆரம்பிக்கும் போது மாடிஃபை அப்படிங்கிறது. முன்னாடி அதான் அவ்வளவுதான் வித்தியாசம் மாடிஃபைங்கும் போது, ரைட்? ஸோ ஹியூமன்ஸ் ட்ரை டு மாடிஃபை த என்விரான்மெண்ட் as per their requirements. ஸோ அவனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணான் அப்படின்னா மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சு. தேடாம என்ன பண்ணாங்க, தன்னோட ரெசிடென்ஸ் பக்கத்துல என்ன பண்ணா அப்படின்னா விவசாய நிலத்தை உருவாக்கி அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க, ரைட்? ஸோ இந்த மாடிஃபைக்கும் அடாப்டுக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ அடாப்ட் அப்படிங்கும் போது அடாப்ட்ல என்ன அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னா அடாப்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு வேலியிலயோ இல்ல பிளேன்லயோ இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ்டல் ஏரியால கூட இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோஸ்டல் ஏரியால வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா விவசாயம் பண்ண முடியாது, ரைட்? பிளேன்ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot do agriculture. பட் என்ன பண்றாங்க, அதுக்காக என்ன பண்றாங்க, சாப்பிடாம இல்லை. ஸோ தி அடாப்ட் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அடாப்ட் ஆகி அங்க என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த என்விரான்மெண்டோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பியூர் அண்ட் குட் கனெக்ஷன் வச்சிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த 3 விஷயம் தான். இது ஜென்ரல் தான், இது ஒரு இன்ட்ரோ தான். இது பார்த்தா தான் உள்ள பார்க்க முடியும். அதனாலதான் இந்த 3 விஷயத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ டிபெண்ட், மாடிஃபை, அடாப்ட். எது டவுட் இருக்கா உங்களுக்கு? டிபெண்ட், மாடிஃபை, அடாப்ட். ஸோ ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்டராக்ஷன். தென் டெமோகிராபிக்ஸ் குள்ள போறோம். ஸோ டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன். மேபி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சென்செக்ஸ். இது தெரியாத ஆளே கிடையாது, ரைட்? பட் இப்போ உள்ள கவர்மெண்ட் என்னன்னு தெரியல, ஒரு 3 வருஷமா சென்செக்ஸ் எடுக்கல. 2021 எடுத்திருக்கணும், மேபி இன்னும் எடுக்கல. எடுத்து அப்படின்னா ஒரு ஜிடிபி இருந்தா எப்படி எங்க போகுது, கண்ட்ரி எப்படி போகுது அப்படின்னு. ஸோ சென்செக்ஸ் அஃபிஷியல் சர்வே ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஒரு சில கண்ட்ரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 15 இயர்ஸ் ஒருக்கா இருப்பாங்க, ஒரு சில கண்ட்ரில 10 இயர்ஸ், ஒரு சில கண்ட்ரிஸ்ல 5 இயர்ஸ், ரைட்? பட் இந்தியால 10 இயர்ஸ், ரைட்? அண்ட் ஃபர்ஸ்ட்
பாப்புலேஷன் அந்த சென்சஸ் எப்ப எடுத்தாங்க அப்படின்னா 1881, ரைட்? அபிஷியலாங்கிறத விட கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளான்டா, அதான் கரெக்டான வார்த்தை. சரி, அதாவது இந்தியா ஃபுல்லா ஒரே நேரத்துல ஒரே மாதிரி எடுப்பாங்க, ஓகேவா? பட் இதுக்கு முன்னாடி எப்ப எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1872 எடுத்திருப்பாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா 1872 இங்க இந்த ஊர்ல எடுத்துட்டு அடுத்து அந்த ஊர் ஒரு டீம் தான் இந்தியா ஃபுல்லா எடுத்துச்சு. சோ அவங்க இங்க இருந்து அங்க எடுக்க போகும்போது பாப்புலேஷன் என்ன வரும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தானே அப்போ. சோ அதனால என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ இந்தியா ஃபுல்லா ஒரே நேரத்துல ஒரே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சதா 1881 ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 2011 கடைசியா எடுத்தாங்க. அந்த சென்செக்ஸ வச்சுதான் இப்ப வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு இருக்கோம். சரி, டு பி மோர் ஃப்ரெண்ட் பட்ஜெட்டா இருக்கட்டும் எல்லாமே என்ன அப்படின்னா 2011 ஒரு சென்செக்ஸ் வச்சுதான். சரி, அந்த சென்செக்ஸ் வச்சுதான் we are saying that நம்ம பிரிட்டனா முந்திட்டோம் ஜிடிபில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ டெமோகிராஃபி is a term study of the characteristics of பாப்புலேஷனோட அந்த சைஸ், காம்போசிஷன், மக்கள் அடர்த்தின்னு சொல்லுவாங்கல்ல, டென்சிட்டி. சரி, அந்த கேட்டகரியை பத்தி படிக்கிறதா என்ன அப்படின்னா டெமோகிராஃபி. டெமோஸ்னா மக்கள், கிராஃபினா படிப்பு, அவ்வளவுதான். சரி, ரொம்ப சிம்பிள் தான். சரி, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ரிலேட்டடா படிக்கிறதா என்ன அப்படின்னா டெமோகிராஃபி, ரைட்? டெமோகிராஃபிக் டிவிடன். ஸோ டிவிடன் அப்படிங்கும்போது இதுல வந்து என்ன அப்படின்னா 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. சரியா, இந்த டெமோகிராஃபிக் டிவிடன்ல வந்து 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு அப்படின்னா 1 வயசுல இருந்து, அதாவது பிறந்த குழந்தை, ரைட்? இன்ஃபேன்ட் டு 15. அடுத்து என்ன அப்படின்னா 15 ரைட்? 15 to 60. அடுத்து 60 to தட் ஏஜ், ஓல்ட் ஏஜ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 to 15, 15 to 60, ரைட்? 60 to ஒரு சில இடத்துல 45 வரைக்கும் தான் வைப்பாங்க. சரி, பட் ஜென்ரலா 60 தான், ரைட்? ஸோ 15 to 60, 60 to மேபி கடைசி வரைக்கும், ரைட்? ஸோ இதுல டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன கேட்டகரி அப்படின்னா இந்த நடுவில் நம்ம சொன்னோம்ல 15 to 60 இவங்க தான் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேட்டகரி. ஏன்னா இவங்க தான் கண்ட்ரிக்கு தேவை, சரியா? சோ அதனாலதான் ஏன்னா மற்ற 2 கேட்டகரியும் சின்ன பசங்க, பெரிய ஆட்கள், இவங்க வந்து என்ன அப்படின்னா என்ன பண்றாங்க, வளரும் சொத்து, சரியா, க்ரோயிங் அசட். இன்னொரு ஆள் கிடையாது, அவங்க முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூஷன். சோ இந்த 2 கேட்டகரி என்ன அப்படின்னா இந்த 2 கேட்டகரி கழிச்சுட்டு நடுவில் உள்ள கேட்டகரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதா அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். சரி, அந்த 3 பிரிக்கிறதா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். அடுத்து பாப்புலேஷன் டென்சிட்டி. நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் பெர் யூனிட் ஆஃப் லேண்ட். ரொம்ப சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எப்படி அப்படின்னு கணக்கு பாக்குறதா, சரியா? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு. இதுல வந்து இதுல ஏன் இதை கணக்கு பண்றாங்க அப்படின்னா இதை வச்சுதான் என்ன அப்படின்னா கண்ட்ரியோட ஒரு டென்சிட்டியை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட அந்த பிபிபி நம்ம கணக்கு போட முடியும். பிபிபினா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க, சரியா? சோ நீங்க பாப்புலேஷன் வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட குரோத்தை வந்து நம்ம வந்து கணக்கு போட முடியும் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி பெருசா இருந்துச்சு அப்படின்னா பாப்புலேஷன் பெருசா இருந்தாலும் பிரச்சனை வராது, பெரிய பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி. யூஎஸோட நீங்க லேண்ட் மாஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஎஸ் ரொம்ப பெருசு, ரஷ்யா ரொம்ப பெருசு. பட் அங்க உள்ள பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்தியா வந்து அப்கோர்ஸ் இந்தியாவும் என்ன அப்படின்னா கொஞ்சம் பெரிய கண்ட்ரி தான் லேண்ட் மாஸை பொறுத்த வரைக்கும். பட் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட அதிகம். அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம லேண்ட் பெருசா இருக்கு, சோ பெரிய கண்ட்ரி நம்ம சொல்ல முடியாது, சரியா? இப்ப 2மே கணக்கு போடணும். அந்த 2 என்ன அப்படின்னா இவங்க வந்து டிவைட் பண்ணி பார்ப்பாங்க, சரியா? பாப்புலேஷன் டிவைடட் பை இது லேண்ட் ஏரியா, அதான் என்ன அப்படின்னா டென்சிட்டி. பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா, அதான் டென்சிட்டி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா பெங்களாதேஷ், அவங்கதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரொம்ப சின்ன கண்ட்ரி, அதிகமான பாப்புலேஷன், சரியா? இந்தியால அந்த லிஸ்ட்ல கொஞ்சம் கீழே தான். அடுத்து ஃபெக்கண்டிட்டி ரேட்னா என்ன அப்படின்னா இது இப்போ புதுசா வந்த ஒரு டேர்ம். ஃபெக்கண்டிட்டி ரேட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாப்புலேஷன்ல இது புதுசா வந்தது. இது என்ன அப்படின்னா இப்போ புதுசா இனிமே மேபி நீங்க நெக்ஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயம் பார்ப்பாங்க. இது என்னது அப்படின்னா அந்த ஏஜ்ல உள்ள விமனுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னு கணக்கு எடுக்கிறதா, சரி? சைல்டு பியரிங் ஏஜ்ல வந்து விமன் எப்படி இருக்காங்க, சரி, எத்தனை பேர், அவங்களோட பாப்புலேஷன் கணக்கு எடுக்கிறாங்க. ஏன் இந்த சரியா? இவங்க
பெரிய பெரிய அசட்ஸை கொடுக்குற ஆட்கள், சரியா? அதை கணக்கு போடுறதுக்கு தான், ரைட்? ஸோ தென் மைக்ரேஷன். இதுல இருந்து டவுட் இருக்கு அவங்களுக்கு டேர்ம்ஸ்ல, பாப்புலேஷன் டென்சிட்டி, டெமோகிராபிக் டிவிடெண்ட், ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரியா? குழப்பிடக்கூடாது. டென்சிட்டி ரைட் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் கணக்கு வைப்பாங்க, சரியா? பாப்புலேஷன் டென்சிட்டி பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு தான் பார்ப்பாங்க. டிவிடெண்ட் 3 கேட்டகரியா பிரிப்பாங்க, ஒர்க்கிங் கிளாஸ், நான் ஒர்க்கிங் கிளாஸ். டெமோகிராஃபி இட்ஸ் a very common term. Then migration. So migration நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? இன்டர்னல், ரைட்? எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்படின்னா ஒரு கண்ட்ரி பவுண்டரிக்குள்ளே மைக்ரேஷன், அது பாப்புலேஷன் எந்த வித்தியாசத்தையும் கொடுக்காது. எக்ஸ்டர்னல் அப்படிங்கும் போது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறது, சரி? அது பாப்புலேஷன்ல கொஞ்சம் அடிபடும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர், அதான் என்ன அப்படின்னா மைக்ரேஷன், சரி? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் மைக்ரேஷன். அண்ட் புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ், இதுதான் என்ன அப்படின்னா மைக்ரேஷன் டாபிக்ல இது ரொம்ப முக்கியம். புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ், சரி? அப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, சரியா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் நம்ம சிட்டிக்கு போறோம் சில விஷயங்கள், ரைட்? அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியை விட்டு வேண்டவே வேண்டான்ட்டு வெளியே போவாங்க, ஓகே? அது புல் ஃபேக்டர்ஸ். இந்த டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கோம். அதான் அந்த புஷ் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும், புல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாம் போக வேண்டாம், சரியா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வார், ரைட்? கல்யாணம் முடிஞ்சு போறது கூட என்ன அப்படின்னா ஒரு புஷ் ஃபேக்டர், சரியா? ரைட்? அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பாசிபிள், இது கொஞ்சம் முக்கியம். இந்த பாக்ஸை பாருங்க உங்களுக்கு புரியும் ஸ்டேஜஸ். இப்ப நம்ம வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா பர்த் ரேட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்க எப்ப எடுத்துக்கிறது, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வேணா எடுத்துக்கோங்களேன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா பர்த் ரேட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும், சரி? நம்ம தாத்தா இல்ல அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பசங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10 பேரு, ரைட்? 8 பேர், 9 பேர் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ பர்த் ரேட் எப்படின்னா நிறைய இருக்கும், ரைட்? டெத் ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய, டெத் ரேட்டும் நிறைய, டெத் ரேட்டும் நிறைய. ஸோ பாப்புலேஷன் எப்படி இருந்துச்சு, ஸ்டேபிளா இருந்துச்சு, ரைட்? ஏன்னா அப்போ வந்து எனக்கு திடீர்னு காலரா வந்துடும், சரி? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். காலரா, பிளேக், ரைட்? பிளாக் பட்டன் நம்ம படிப்போம்ல, ரைட்? பிளேக், காலரா தான் அது மோஸ்ட்லி நம்ம ஏரியால பார்த்தோம் அப்படின்னா காலரா தான் நிறைய வரும், ரைட்? அடுத்து வேற இந்த மாதிரி ஏதாவது என்ன சொல்றது, ஃபிளட், ரைட்? இல்ல வேற ஏதாவது ரத்தம் ஏதாவது வரும், ஓகேவா? இல்ல ஜென்ரலாவே என்ன அப்படின்னா பசங்க 8 பேர் 10 பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா 10 பேரோட இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல என்ன அப்படின்னா 2 பேர் தவறிடுவாங்க, ரைட்? அண்ட் அப்போ அந்த கரண்ட் அதெல்லாம் அவ்வளவுக்குள்ள கிடையாது இல்ல, சரியா? ஸோ அந்த பர்த் ரேட்டும் நிறைய இருக்கும், டெத் ரேட்டும் நிறைய இருக்கும். ஸோ பாப்புலேஷன் எப்படி இருந்துச்சு, ஸ்டேபிளா இருந்துச்சு. ஸ்டேஜ் 2 டெத் ரேட் என்ன ஆகுது, குறையுது. காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் என்னாச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் வேர்ல்டோட அதோட டைமென்ஷனே கொஞ்சம் மாறுது, ரைட்? ஸோ டைமென்ஷன் மாறுது இந்த சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க, ரைட்? மெடிக்கல்ல நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, ரைட்? ப்ரிகாஷனா என்ன பண்ணாங்க, நிறைய மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ, ரைட்? ரெட்ரோ வைரஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரிகாஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ லெப்ரசி, ரைட்? லெப்ரசி வெளியே போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா மெடிக்கலா நம்ம நிறைய கொண்டு வந்த விஷயங்கள், ரைட்? ஸோ என்னாச்சு அப்படின்னா பர்த் ரேட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்போ 4 பேர் 5 பேர் 6 பேர் பிறக்கிறாங்க, அந்த 6 பேருமே ஹெல்த்தியா இருக்காங்க, ரைட்? காரணம் என்ன அப்படின்னா ஃபுட், எல்லாருக்கும் ஃபுட் கிடைச்சு. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஃபுட்டே கிடைக்காது, சாப்பாடு இல்லாம 5 பேர் இறந்துருக்காங்க. பட் செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா சாப்பாடு இல்லாம யாரும் இறக்கல, ரைட்? ஸோ டெத் ரேட் குறையுது, பாப்புலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ரைஸ் ஆகுது, கொஞ்சம் அதிகமாகுது. தேர்ட்ல என்ன அப்படின்னா பர்த் ரேட் குறையுது, டெத் ரேட்டும் குறையுது. ஸோ பர்த் ரேட் அப்படிங்கும்போது நமக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல இந்த கேட்டகரி என்ன செய்யலாம், மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லயே கொண்டு வரலாம், ரைட்? அதே மாதிரி என்ன அப்படின்னா அதிகமாக ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்த் ரேட், சரியா, கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. ஸோ பர்த் ரேட், டெத் ரேட் ரெண்டுமே குறையுது. இப்ப திரும்ப பாப்புலேஷன் பழைய மாதிரி என்ன வருது, ஸ்டேபிளா வருது, ரைட்? ஸோ அவ்வளவுதான். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹை ஹை ஸ்டேபிள், ஹை லோ ரைசிங், லோ லோ ஸ்டேபிள். ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் MDG, right? 2002-2015 8 goals to be achieved by 2015. It is a failure one. Failure இன்னும் அவங்க ப்ரொக்ளைம் பண்ணல, சரியா? பட் we know that அது ஃபெயிலியர் தான். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது வரைக்கும் என்ன அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஒன் தான். 2016 to 2030
செட் ஆஃப் 169 டார்கெட், கோல்ஸ் எத்தனை அப்படின்னா 70. நோ பாவர்ட்டி, அதான் ஜீரோ ரேட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 கோல் வரும். இதை அச்சீவ் பண்றதுக்காக என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தே ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான், தே ஹேவ் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் 2018 to 2021, ரைட்? இது ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட பிளான் அந்த இயர். தென் டிபெண்ட், மாடிஃபை, அடாப்ட். ஸோ டேர்ம்ஸ் பார்த்தோம், சென்செக்ஸ், டெமோகிராஃபி டிவிடெண்ட், பாப்புலேஷன் டென்சிட்டி, மைக்ரேஷன், புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ். இந்த நேம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புஷ் புல், ரைட்? ஒரு சில விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் குட் எஜுகேஷன், ரைட்? நல்ல ஒரு அட்வான்ஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம், அண்ட் இண்டஸ்ட்ரி, ரைட்? இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு புல் ஃபேக்டர்ஸ். புஷ் ஃபேக்டர் ஒரு மாதிரி வார் சினாரியோ, ரைட்? இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி ரூரலா இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி புஷ் ஃபேக்டர், ரைட்? அடுத்து என்விரான்மெண்ட். இப்பதான் என்ன அப்படின்னா டெமோகிராஃபில இருந்து சயின்ஸுக்கு வர்றோம். ஸோ என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கும்போது வேர்ட் environment is derived from the French word environ, which means surrounding. இது கொஞ்சம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கும்போது the word environment is derived from French word. இதே மாதிரி கான்ஸ்டியூஷன் லாஸ்ட் கிளாஸ்ல, ரைட், we saw the word constitution. அது என்ன அப்படின்னா லாட்டின் வேர்ட் தான், இது பிரெஞ்ச். கான்ஸ்டியூஷன் வந்து லாட்டின், கான்ஸ்டியூஷனே அப்படின்னு பார்த்தோம், that means to establish. கான்ஸ்டியூஷன் அப்படின்னா to establish, அது லாட்டின் வேர்ட். இது வந்து பிரெஞ்ச். environ, that means surrounding. ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர், ரைட்? ஸோ இந்த அட்மாஸ்பியரோட லேயர் தான் குழப்பிக்கிறாங்க. சரியா? காம்பவுண்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர். அவ்வளவுதான், எல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான். சரியா? வளிமண்டலம்னு படிச்சிருப்போம்ல, அதுவே தான், ரைட்? ஸோ இட்ஸ் a blanket, protective blanket of எதால் ஆனது அப்படின்னா ஃபுல் ஆஃப் கேஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட். சரியா? இதுதான் இந்த அட்மாஸ்பியர்னா என்னது அப்படின்னா கேசஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட். இது சேர்ந்ததான் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர். இது சுத்தி என்ன அப்படின்னா ஒரு பிளாங்கெட் மாதிரி, சரியா, ஒரு கவர் மாதிரி போட்டு எர்த்துக்கு மேல ஒரு கவர் மாதிரி இருக்கிறதா என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர். அண்ட் த கேசஸ் ஆர் ஆர்டர்லெஸ், கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். ஓகேவா? ஸோ லேயர்ஸ். இப்போ அட்மாஸ்பியர்ல உள்ள லேயர், சரி, கீழே இருந்தே பார்ப்போம், ரைட்? ஸோ மேல ஃபர்ஸ்ட் கீழே இருந்தே பார்ப்போம், மேல இருந்து பார்க்க வேண்டாம். லேயர்ங்கும் போது ஃபர்ஸ்ட் கீழே என்ன அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். சரியா? தரையில இருந்து என்ன அப்படின்னா ட்ரோபோஸ்பியர், கீழே இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர், ரைட்? ட்ரோபோஸ்பியர். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியருக்கு அப்புறம் உள்ள அந்த இன்ஃபினிட்டி, அந்த இடம் தான் என்ன அப்படின்னா எக்ஸோஸ்பியர். சரி, எக்ஸோஸ்பியருக்கு எல்லையே கிடையாது. மிச்சம் இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸோஸ்பியர் தான், ரைட்? இதுல ரொம்ப டெக்னிக்கலா கேட்க மாட்டாங்க, ரைட்? பட் இதுல குழப்பற விஷயம் நிறைய இருக்கு. சரியா? நீங்க என்னதான் அந்த ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர், அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து மீசோஸ்பியர்னு படிச்சாலுமே உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு போல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து இங்க இருந்து நீங்க ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து கரெக்டா 18 கிலோமீட்டர்ஸ் ட்ரோபோஸ்பியர், ஐம் சாரி, இங்க இருந்து கரெக்டா 18 கிலோமீட்டர்ஸ் மேல வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் இருக்கு. நீங்க போக 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 குறையும். நம்ம ஹில் ஸ்டேஷன் போகும்போது டெம்பரேச்சர் குறையுதுல, அதே மாதிரிதான். ஆனா அடுத்த இருக்க ஸ்ட்ராட்டோஸ்பியர் போனீங்க அப்படின்னா அடுத்த 18ல இருந்து 80 அது வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா போக டெம்பரேச்சர் கூடும். அடுத்து மீசோஸ்பியர்ல என்ன ஆகும் அப்படின்னா போக டெம்பரேச்சர் குறையும். அயனோஸ்பியர்ல போக டெம்பரேச்சர் கூடும். டெம்பரேச்சர் வந்து நாலுலையும் ஒண்ணு போல இருக்காது. சரி, பட் இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா நீங்க லேயர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அயனோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ஃபைனலா என்ன அப்படின்னா எக்ஸோஸ்பியர். So இப்போ என்விரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் a French word environ, that means surrounding. அடுத்து காம்போனன்ட்ஸ், லேயர் கொஞ்சம் முக்கியம். சரியா? it starts from troposphere, stratosphere, mesosphere, ionosphere, thermosphere and exosphere. So first இப்போ என்ன பார்த்தோம், என்ன காம்போனன்ட் பார்த்தோம்? அட்மாஸ்பியர், ரைட்? இட்ஸ் அபவுட் கேஸ். அடுத்தது என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர். அப்படின்னா அட்மாஸ்பியர் என்ன அப்படின்னா மண்டலம், தரை, சர்ஃபேஸ், ரைட்? சர்ஃபேஸ் ஆர் கிரஸ்ட். கிரஸ்ட், மேண்டல், கோர்னு படிச்சிருக்கோம்ல. உள்ள போக 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 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரஸ்ட், தரை தான் என்னது, நம்ம நிக்கிற தரை தான் கிரஸ்ட்.
ஸோ சர்ஃபேஸ் ஆர் crust of the earth. ஸோ லித்தோஸ்பியர் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்ம நிக்கிற தரையில இருந்து கீழே அப் டு 150 கிலோமீட்டர்ஸ், ரைட், அப் டு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னதான் இருக்கு? லித்தோஸ்பியர் தான். crust முடிகிற வரைக்கும் என்னதான்? லித்தோஸ்பியர் தான். தென்